ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லுக்கிசம் சீசன் 1ஓட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஹே, அந்த பையனை பாரு அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். யாரு, கோலாங்க அப்படின்னு அவன் கேட்கவும், அவன் ஷூவை பாரு, அவன் ஃபேஷன் டிசைன் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிராண்டட்லாம் அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தா. நாங்கள் சேம் அதே பிராண்ட் அதே கலர் ஷூவை தான் போட்டிருக்கான். என்ன தைரியம் தான் ஜீசன் போட்டிருக்கா, அதே ஷூவே நீயும் போட்டிருப்ப அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது வேற சைஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், சரி நீ போட்டுட்டு வந்துட்ட, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பொழைச்சிட்டு போ அப்படின்னு ஜீசன் விட்டுட்டு போகவும், இவன் என்ன ரொம்ப சாஃப்டா மாறிட்டான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்னது மாறிட்டனா அப்படின்னு ஜீசன் மறைச்சு பார்க்கவும், இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டே போறாங்க. இந்த பிராண்டட் ஷூ தோத்துருக்கலாம், ஆனா என்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். போன எபிசோட்ல லாஸ்டா காட்டின அந்த ரிச்சான பையனையும் இப்ப காட்டுறாங்க. அந்த பையன் என்ட்ரி கொடுத்ததுமே அவன் போட்டிருக்க மோதிரம் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஓ, அமேசிங்! 4 பிரீமியம் மோதிரமா அப்படின்னு அந்த ரிச் பாய் போட்டிருக்கத ஹானியால் வந்து பார்க்குறா. 5 விரலுக்கும் அந்த மோதிரத்தை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி போலாம் ஷாக் ஆகுறான். ஜஸ்ட் பிரீமியம் மட்டும் கிடையாது, லிமிடெட் எடிஷன். அவன் அமைதியாவே இருக்கான். அவன் பேசி என்னைக்கு பார்த்துருக்க, நேரத்தை கடத்தாத அப்படின்னு ஜீசாங் சொல்றான். குட் லுக்கிங்காகவும் இருக்கான், ரிச்சாகவும் இருக்கான், ஆனால் யார்கிட்டயுமே பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஹானியால் யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ உள்ள வரவும் எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம ஹீரோ பக்கம் தான் திரும்புது. ஹாய் ஜிகோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் பயந்துட்டே ஹாய்னு சொல்லிட்டு ஓடிடுறான். நீ எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாரும் அவன் பின்னாடியே போகிறாங்க. இவன் மூஞ்சி அழகா இருக்கனால இவன் பிராண்டை யாருமே நோட் பண்ணுறதில்ல. கேவலமான ஒரு ஷூ, கிழிஞ்சு போகிற மாதிரி ஒரு பேகு, கண்டிப்பாக இவன் வந்து போராதான் இருப்பான் அப்படின்னு போலாங்க சொல்கிறான். வாஸ்கோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கிட்ட தோத்துட்டானா? உண்மையாவா? வாஸ்கோ ஏன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரல? பர்னக்கல் கேங் இதை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லியிருக்கான் எல்லாருமே கேட்குறாங்க. இவனுக்கு என்ன கண்ணில் அடிபட்டுருச்சா, சம்மதமே இல்லாமல் அதுவா இதுவா இதுவா இதுவான்னு கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு பாக்கியோங் ஜிங் பார்த்துட்டு இருக்கான். என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான் சொல்லு அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. வாஸ்கோ கண்டிப்பாக திரும்பி வருவான். அந்த பையன் இதை பற்றி யார்கிட்டயும் இப்போதைக்கு சொல்லலை. இப்போதைக்கு லோகே மெயின்டைன் பண்ணி நான் திரும்ப வர வர காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லி வாஸ்கோ மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கிங் ஜின் சொல்லவும், வாஸ்கோ திரும்ப வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தன் கடுப்பாகிறான். வோக்கல் கிளாஸில் ஒரு குண்டான பையனை போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். பி கிளஸ்டர்ஸ்லாம் எடுத்து வைக்கவா அப்படின்னு அந்த குண்டு பையன் கேட்கவும், சரின்னு சொல்லி அவன் அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி போய் நிற்கவும், ஃபேஷன் கிளாஸ்க்கு வந்த புது ஸ்டூடெண்ட் நீ தானடா, என்னடா பெரிய இவன் மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்கவும், ஜீசாக்கே தோக்க அடிச்சிட்டா கண்டிப்பாக ஹியாக்ஸாக்கு தான் அந்த ஃபைட்டில் வின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. எல்லாரும் பேசுறது கேட்டு அந்த பையன் அடிக்கலான்னு போகவும், ஹே எல்லாரும் என்ன கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க, கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும், இன்னைக்கு தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் போறானுங்க. உனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுக்கவும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் அமைதியாக கிளம்புறான். ஜீரா நம்ம ஹீரோ பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கான். ஃபேஷன் கிளாஸ் அப்படின்றதுனால டிஷர்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டு டீச்சர் லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஷூ பேக் எல்லாம் கிழிஞ்சிருக்கதா ஜியரா பார்க்குறான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜியராவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு கால் வருது. அம்மா நீங்களா? இல்லை, வாய்ஸ் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஆமாம், நாளைக்கு நீங்கள் ஏன் இங்கே வரீங்க? ஓ, நாளைக்கு என் பர்த்டே இல்லை, நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸிமா, ஸோ நீங்கள் வர வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜியரா இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். ஹேண்ட்ஸம் பாடியில் இருக்கும் போது என்னோட வாய்ஸும் சேர்த்து தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வைக்கிறான். அந்த அழகான பொண்ணு திரும்பவும் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வரா. நம்ம ஹீரோ பில் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னோட ஒர்க் அவுட் திரும்பி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாய் சொல்லிட்டு கிளம்புறா. நீ ஏங்க கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிற, உன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் பாப்புலர் கிடையாது, இந்த மாதிரி ஆள் கூட நீ எதுக்காக உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த பையன் கேட்குறான். ஹியாக்ஸாக்கு எதுக்காக இவன் கூட போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. உன் கூட சேர்க்காதரா அப்படின்னு சொல்லி சீக்கோ சொல்கிறான். சீக்கோ நம்மளோட இருபிடி, அதை ஹியாக்ஸாக்கு எடுத்துக்கிட்டானே, அன்னைக்கே அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டுன்னு சொன்னல, திரும்பவும் தேவையில்லாமல் அவன் கூட வம்பளுக்க வைக்காதீங்க ஜீசன் சொல்லவும், நீ தண்ணி அடிச்சிருந்தாலும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. என் கூட ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்லை, ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஜஸ்ட் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது எப்படி என்ன மாதிரி ஒரு ஆள் கூட போய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்கவும், தெரில, மேபி நீ என்ன மாதிரியே இருக்கனாலே வேணுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை, நீ ரொம்பவே ஹேண்ட்ஸம், நான் ரொம்ப போரானவன் சொல்லவும், இன்னும் போரானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். தண்ணி எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோ போகவும், இவன் எதுக்கு நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான், ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணிக்க பார்க்குறானோ அப்படின்னு அந்த காப்பாற்றின பையன் நினைக்கிறான். உன்னை என் கூட சேர்த்துக்காதா அப்படின்னு ஜீகோ சொல்கிறான். பிராண்டட் ஐட்டம் கூட போடலை, இதை வச்சு நம்ம ஹீரோவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போலாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பிளான் போடுறாங்க. பர்னக்கல் கேங்கில் சில பேர் நம்ம ஹீரோவை பார்க்குறத ஜியரா நோட்டீஸ் பண்ணுறான். வெறும் 4 பேர் தான் வந்துட்டு இருக்கீங்களா, நான் வர வர எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக வாஸ்கோ சொல்ல மாட்டான். பங்ஜிங் அவனாக தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கதையை நம்ம முடிக்கணும், இப்போ 4 பேர் எதுக்கு போதும் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகவும் ஜியரா காரில் வந்து இறங்குறான்.
நம்ம ஹீரோ வருவான். அவன் முன்னாடி ஒரு பேக்க தூக்கி வைக்கிறான். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அதுல போட்டிருக்கு. "உனக்கு எப்படி தெரியும்? இது எனக்கா?" அப்படின்னு நம்ம ஹீரோ தொறந்து பார்த்துட்டு, "என்ன இவ்ளோ காஸ்ட்லியான பொருளா? என்னால ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்லவும், "ஏத்துக்கலன்னா தூக்கி தூரத்தா போடுவியா? சரி ஓகே. இவ்ளோ தூரம் எனக்காக குடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ். டைமா என்னோட பர்த்டேவ இப்படி தனியா செலிப்ரேட் பண்றேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவன் கிளம்பி போறான். ஒரு பேக் மட்டும் இல்ல, நெறைய பேக்க அங்க நம்ம ஹீரோக்காக விட்டுட்டு போயிருக்கான். ஹீரோவ அட்டாக் பண்ணணும்னு நெனச்ச அந்த நக்கிள் கேங்ல இருக்க 4 பேரையும் அவன் அட்டாக் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அவன் எதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நக்கிள் கேங்ல இருக்கவன் யோசிக்கிறான். ஆமாம்மா, இந்த பர்த்டே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெறைய கிஃப்ட் எனக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாமே பிராண்டட் ஐட்டமா இருக்கு. இந்த ரிங் அந்த பாடிக்கு தான் செட் ஆகும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனைக்கிறான். நீயா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ தூங்குறான். இந்த ஹியாக்ஸாக் வந்தோனே எல்லா பொண்ணுங்களும் அவனை சுத்தி இருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து, "உன் ஷூ என்ன பிராண்டு? உன் பேக் என்ன பிராண்டு?" அப்படின்னு கேட்டு அவன அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஓலாங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கலாம் நம்ம ஹீரோ வந்தோனே போகவும், அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பார்த்தா, நம்ம ஹீரோ வந்தோனே அவன் உடம்பு ஃபுல்லா பிராண்டட் ஐட்டமாவே தான் இருக்கு. லிமிடெட் எடிஷன் பேக்லாம் வேற நம்ம ஹீரோ வச்சிருக்கான். கோலாங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பல்ப் ஆகிருது. "இதெல்லாம் நீ எங்க வாங்குன?" அப்படின்னு ஹானியால் கேட்குறா. ஜியரா பேசவே மாட்டான். நம்ம ஹீரோக்கு லெட்டர் எழுதலாம்னு நினைச்சு ரொம்பவே யோசிச்சு ஜஸ்ட் சிம்பிளா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பான். "இதை நான் வாங்கல" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், "இப்ப யார் கொடுத்தது?" அப்படின்னு ஹானியால் கேட்குறா. ஜேரா அப்படியே திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், ஜேரா உடனே ஸ்மைல் பண்றான். எல்கேஎஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு மியூசிக் கம்பெனியை இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. அதில் பாட்டு பாடுறவங்களுக்கான ஒரு ஆடிஷன் நடக்குது. வோக்கல் அண்ட் டான்ஸ் கிளாஸில் இருக்க 2 பேர் அதில் கலந்துட்டு இருக்காங்க. அடித்த பையனும் அடி வாங்கின பையனும் தான் கலந்துட்டு இருக்கான். "இன்னுமா நீ லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்க?" அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், "என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் லிரிக்ஸாக எழுதிட்டு இருக்கேன்" அப்படின்னு அந்த அடி வாங்கின பையன் சொல்கிறான். "டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் தான் செலக்ட் ஆக போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு உங்கள் அனிமி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது அனிமி வேணும்னா அந்த கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நாளைக்கு கரெக்டாக 6 PM நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்காக வரும். அன்டில் தென் வட்டா, பை பாய்.